விவசாயியும் 3 திருடர்களும். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அவரு நிறைய ஆடு மாடுகளை வளர்த்துக்கிட்டு வந்தாரு. நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா ஆடுகளையும் மாடுகளையும் பக்கத்து ஊர் சந்தைக்கு கொண்டு போய் வித்து அதுல வர பணத்துல தனக்கு தேவையான உணவு பொருட்களை வாங்கிட்டு வர்றது அவரோட வழக்கம். ஒரு நாள் ஒரு ஆட்டுக்குட்டிய தன்னோட கழுத்துல போட்டுக்கிட்டு காட்டு வழியா பக்கத்து ஊர் சந்தைக்கு நடந்து போனாரு அவரு. அவரு போறத 3 திருடர்கள் பார்த்தாங்க. உடனே அவர் அடிச்சு போட்டுட்டு அந்த ஆட்டுக்குட்டிய திருடலான்னு முடிவு பண்ணுனாங்க. அப்பதான் அதுல இருந்த ஒரு புத்திசாலி திருடன் சொன்னான், அந்த விவசாயி கடினமா வேலை செஞ்சு வாட்ட சாட்டமா இருக்காரு. நாம் அந்த விவசாயியை அடிக்க முடியாது. அதனால நான் சொல்லுறபடி செய்யலாம்னு சொல்லி ஒரு யோசனைய சொன்னான் திருடன். உடனே ஒரு திருடன் மெதுவா அந்த விவசாயி பக்கத்துல நடந்து போனான். டக்குன்னு, அடடா, இது என்ன ஓநாய கழுத்துல போட்டுட்டு போறீங்க? அந்த ஓநாய் கடிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு உயிருக்கு பயந்து ஓடுற மாதிரி ஓடி போனான். விவசாயிக்கு ஒரே குழப்பம். இருந்தாலும் மேலும் நடக்க ஆரம்பிச்சாரு. அப்ப இன்னொரு திருடன் அங்க வந்தான். அடடா, இது என்ன நரிக்குட்டிய கழுத்துல தூக்கிட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு அவனும் ஓடி போற மாதிரி நடிச்சான். அப்பத்தான் விவசாயி நினைச்சாரு, தன்னோட கழுத்துல இருக்கிறது ஊரு மாறுற ஏதோ பிராணி போல. தனக்கு ஆடு மாதிரியும் ஒருத்தனுக்கு ஓநாய் மாதிரியும் இன்னொருத்தனுக்கு நரி மாதிரியும் தெரியுதோன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அப்பத்தான் 3வது திருடன் விவசாயி முன்னாடி வந்து, அடடா, இது என்ன கழுதை புலிய கழுத்துல தூக்கிட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடினான். ஏற்கனவே சந்தேகத்துல குழப்பமான மனசோட இருந்த விவசாயி இப்ப முழுமையா பயந்து அந்த ஆட்டை அங்கேயே போட்டுட்டு வீட்டுக்கு ஓடி போயிட்டாரு. இதெல்லாம் மறைஞ்சிருந்து பார்த்த திருடர்கள் வந்து அந்த ஆட்டை திருடிட்டு போயிட்டாங்க.